பெருமக்களே, ஆதிசங்கரர் மூத்தவர், ராமானுஜர் அவருக்கு பின்னாடி வந்தவர். ஆனால் இந்த விசிஷ்டாத்வைதத்தை நாமும் கொண்டாடுகிறோம். ஏன்? தத்துவம் சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாலமான பக்குவத்தை நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. நாளைக்கு வரார் ஆதிசங்கரர், பார்த்துக்குவோம் அதை, சரிங்களா? நான் வெறும் அப்படி கதையை சொல்லிட்டு போகிறதுக்குன்னு மட்டும் சொல்லலைங்க. ஏன்னா அந்த கதை என்னை விட நிறையா தெரிஞ்சவங்க பெரியவங்க இருக்கீங்க, நிறையா பேர். எவ்வளவோ நெட்டில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, படித்தா கேட்டால் சொல்கிறதுக்கு 100 1000 ஆளுங்க இருக்காங்க. நமக்கு அதுக்குள்ளே இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன? அவர் வாழ்க்கை சரிதத்தில் உள்ள செய்திகளோடு சேர்த்து அப்படியே இந்த தத்துவங்களையும் நாம் புரிந்து கொள்ள இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. பெருமக்களே, சாதாரணம் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை. ராமானுஜர் இந்த மாதிரி 5 சம்ஸ்காரங்களை ஏற்றுக்கொள்கிறார். பெரிய நம்பிகள் அவருக்கு செய்து வைக்கிறார். மகாபூரணர் குருநாதராக இருந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய இந்த 5 சம்ஸ்காரங்களை, தாப சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், புன்ற சம்ஸ்காரம், பிறகு மந்திர சம்ஸ்காரம், கடைசியாக யாக சம்ஸ்காரம், மந்திரோபதேசம் செய்வது, பிறகு யஜ்ஞம் வளர்ப்பதற்கு சொல்லிக் கொடுப்பது. இந்த 5 சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னால் ஒரு வழிமுறை. இன்னதை இப்படி செய்யணும், குளிச்சுட்டு சாப்பிடணும். இப்போ கேள்வி கேட்குறான், கேட்டால் ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறான். சாப்பிட்டுட்டு குளிச்சா செரிக்காதுடா லூசு, செரிக்காது. நீ ஒரு நாளைக்கு பண்ணலாம், 2 நாளைக்கு பண்ணலாம், தொடர்ந்து போச்சு அதே மாதிரி பண்ணினீன்னா இது வயிறாக இருக்காது, குப்பை தொட்டியாக மாறிடும். வயிறு குப்பை தொட்டியாக மாறிச்சுன்னா உடம்பே கொண்டு போய் குப்பையில் போடுற மாதிரி ஆகிடும். கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னவ எனக்கு இருக்கா? நம்ம பாட்டி, அவ பாட்டி தானேம்மா சொன்னா, கூழானாலும் குளித்து குடி. நீ சாப்பிட்றது கூழா, பாதாம் அல்வாவா, பழைய சோறா, பிரியாணியா, அதை பற்றியெல்லாம் இல்லை. உடல் சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடு. இதுதான் வழிமுறை. இப்படி செஞ்சால் இது நல்லா இருக்கும், இப்படி போகணும். இப்போ ரோட்டில் போனதுக்கப்புறமா நான் ஒன் வேலை இப்படி தான் வருவேன் அப்படின்னா ஏன் வர்ற? எதிரில் வர்றவன்ட்டு முட்டிட்டு விழுறதுக்கு தான். பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிற இந்த வழிமுறைகள்லாம் எதுக்குன்னா, அவர்கள் ஏற்கனவே அதையெல்லாம் உணர்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். குழந்தை, இப்படி போய் நீ தப்பாக மாட்டிக்காதடா, நல்ல விதமாக வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை குறுக்கு கேள்வி கேட்கறது பெரிய அறிவாளித்தனம்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு தப்பாக வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். அவர்கள் மேலே கோபத்தை விட பரிதாபம் வருகிறது. இப்போ நமக்கெல்லாம் குருநாதர்கிட்ட பாடம் கேட்கறதுல அவ்வளவு ஆசை ராமானுஜருக்கு. பெரிய நம்பிகளையும் அவருடைய தர்ம பத்னியையும் மதுராந்தகத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அவருடைய வீட்டு மாடியில் தங்க வைக்கிறார். தங்க வச்சு 6 மாத காலம் அவரிடம் நிறைய உபதேசங்களை கேட்கிறார். முதல்ல கேட்டாச்சு, அடுத்து கேட்டாச்சுன்னு விடணும்ல, எல்லாத்தையும் கேட்கிறார். 6 மாத காலம் போய்கொண்டிருக்கிறது அமைதியாக. மீண்டும் தஞ்சமாம்பாளுடைய மனநிலையில் வந்த ஒரு மாற்றத்தினால் ஒரு பிரச்சனை எழுகிறது. குரு பத்தினி 2 பெண்கள் இருந்தால் பிரச்சனை வரும்ன்றதுக்கு இது ஒரு சாக்காக போயிடுச்சு. நம்மளை வேறு என்ன பண்ணுறது, நம்மளும் மறுத்து பார்க்குறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு தஞ்சமாம்பாள் அந்த வீதியில் இருக்கக்கூடிய கிணற்றில் தண்ணீர் எடுப்பதுக்காக வருகிறாள். அதே போல் குரு பத்தினியும் மாடியிலேருந்து வருகிறார் குடத்தை எடுத்துக்கிட்டு. இந்த பொண்ணு அந்த பக்கத்துலேருந்து தண்ணீர் இறைக்கிறா, இந்த பொண்ணு இந்த பக்கத்துலேருந்து தண்ணீர் இறைக்கிறா. அந்த குரு பத்தினியும் இவர்களைப் போலவே உள்ள உயர்குலம்தான் என்றாலும் தஞ்சமாம்பாளுடைய மனசுக்குள்ள தான் என்கின்ற அந்த குல மதம் அதிகமாக இருந்தது. குரு பத்தினி எடுத்த குடத்திலே இருந்து கொஞ்சோண்டு தண்ணீர் துளி இந்த கிணத்துக்குள்ள அவ இறைக்கும் போது அந்த தண்ணீர் துளி இவ குடத்துல பட்டுடுச்சுன்னு குரு பத்தினியை பார்த்து சட்டுன்னு கோபமா பேசிடுறான். அவளுக்கு மனசு வெதும்பி போய் மேலே உட்கார்ந்து அழுகிறாள். பெரிய நம்பிகள் வருகிறார். ஏம்மா அழறன்னு, இதை மாதிரி அவள் பேசிட்டா அப்படின்ன உடனே சரி இனி நாம் இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு குருநாதரும் அவருடைய தர்ம பத்தினி மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கே சென்று விடுகிறார்கள். புறப்பட்டு அவங்க போனதுக்கப்புறம் வெகு நேரம் கழித்து ராமானுஜர் வந்ததுக்கப்புறம் தான் நடந்தது தெரிகிறது. பிறகு அவருக்கு ஒரு முடிவுக்கு வருகிறார். இனி இது சரியாக வராது என்று சொல்லிவிட்டு தஞ்சமாம்பாளுக்கு வேறு ஒருவர் மூலமாக ஒரு கடிதம் அனுப்புகிறார். என்ன கடிதம்னா, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து வந்த மாதிரி ஒரு கடிதம் அனுப்பி, அங்கே உன் தங்கைக்கு
அவர் தஞ்சமாம்பாளுடைய தங்கைக்கு திருமணம் பேசியிருக்கிறார்கள். வரக்கூடியவர்களை உபசரிக்கணும், திருமண வேலையெல்லாம் நிறையா இருக்குது, அதனால் நீங்கள் 2 பேரும் வர்றது, ஒருவேளை மாப்பிள்ளை நீங்கள் வர முடியாட்டி தஞ்சமாம்பாளையாவது உடனடியாக அனுப்பி வைக்கிறது, நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து சேர்றது அப்படின்னு தஞ்சமாம்பாளுடைய பிறந்த வீட்டில் இருந்து கடிதம் வந்தது போல் இவர் ஒரு கடிதம் எழுதி அந்த பெண்ணுக்கு ஒருத்தட்ட கொடுத்து அனுப்பி அவள் அதை வாங்கி, என் தங்கிக்கு கல்யாணமா, எங்கள் வீட்டிலேருந்து கடிதம் வந்திருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ரொம்ப சேமா கிளம்பிப்போ அவளை அந்த பக்கம் அனுப்பி வைக்கிறார். திருக்கச்சி நம்பிகளிடம் வருகிறார். அங்கே வந்து புஷ்கரணியிலே நீராடுகிறார். நீராடி எழுந்து கிரகஸ்தன் என்கின்ற நிலையிலே இருந்து மாறி துறவரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். எதிராஜர் என்கின்ற திருநாமம் அவருக்கு வாய்க்கிறது திருக்கச்சி நம்பிகளால். ராமானுஜன், நான் சொன்னேன் முன்னாடி, துறவரத்துக்குன்னு ஒரு திருநாமம் தெரிப்பாங்க இல்லையா, எதிராஜர் என்கின்ற திருநாமம் அவருக்கு வைக்கிறார். இப்போ ராமானுஜர் எதிராஜராக மாறுகிறார். இப்போ ராமானுஜருடைய அந்த வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது பெருமக்களே. அதன் பிறகு திருக்கோட்டியூர் நம்பியினுடைய அந்த தொடர்பு அவருக்கு கிடைக்கிறது, அவருடைய அறிமுகம் கிடைக்கிறது. திருக்கோட்டியூர் நம்பியிடம் சென்று அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய உட்பொருளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக இங்கே இருந்து பயணப்படுகிறார். திருக்கோஷ்டியூருக்கு போனால் 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை என்று 17 முறை திருக்கோட்டியூர் நம்பிகள் அவரை திருப்பி அனுப்பிவிடுகிறார். 18வது முறை அவரிடம் சரணடைந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், திருத்தண்டமும் இந்த காவியுடையுமாக வா என்று சொல்லுகிறார். அது அப்படியே தனியாக வரணும், துறவர கோலத்தில் வரணும்னு அர்த்தம். இவர் கூடவே கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் அழைத்து கொண்டு போகிறார். அவர் குருநாதர், ஏப்பா உன்னை தனியாக வர சொன்னால் கூட 2 பேரை கூட்டிகிட்டு, நீங்கள் தானே திருத்தண்டமாகவும் ஆடையாகவும் வரணும்னு சொன்னீங்க, இவங்க 2 பேரும் தான் எனக்கு, இவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்றார். அவர்களுக்கும் சேர்த்து நாராயண மந்திரத்தினுடைய உட்பொருளை உபதேசிக்கின்றார் திருக்கோட்டியூர் நம்பிகள். அவர் இட்ட கட்டளை இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதுதான். குருநாதர் வேண்டும், குருநாதர் சொல்லுவதிலே இருந்து இன்னும் அதிகமாக உலக க்ஷேமத்துக்கு எதுவோ அதை செய்வேன். இது ராமானுஜர் எடுத்த சபதம் போல. திருக்கோட்டியூர் நம்பர்கள்ட்ட சரி சரி என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையிலே பொழுது புலரும் பொழுது திருக்கோஷ்டியூர் கோவில் மதில் மேலே ஏறி நிற்கின்றார். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அழைக்கிறார். திருக்கோட்டியூர் வாழ் மக்கள் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள், ஒரே நொடியில் சொர்க்கத்தை அடைவதற்கான வழியை சொல்லுகிறேன் என்று சொல்லி எல்லோரையும் கூட்டி நிறுத்திவிட்டு அங்கே நாராயண மந்திரத்தினுடைய அந்த பெருமையை, ஓம் நமோ நாராயணாய என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள், நாள்தோறும் சொல்லுங்கள், நொடிப்பொழுது தோறும் சொல்லுங்கள் என்று அந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பெருமையை எல்லோரும் கேட்க சொல்லிவிடுகிறார். இப்ப அது குருநாதருக்கு தெரிந்து விடுகிறது. கூப்பிட்டு கேட்கிறார், ஏப்பா சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனே? ஆமா சொன்னீங்க சுவாமி. சொல்ல மாட்டேன்னு சொன்னியே? ஆமா சுவாமி சொன்னேன் சுவாமி. பிறகு ஏன்பா போய் சொன்னேன்? ஆமா சொன்னேன் சுவாமி. சொன்னா நரகத்துக்கு போவேன்னு சொன்னேன்னு? பரவாயில்ல சுவாமி, நான் ஒருவன் நரகத்திற்கு சென்றால் பரவாயில்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் நாராயண மந்திரத்தை ஒலிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், ஜபிக்க வேண்டும், இந்த உலகம் முழுக்க நாராயண மந்திரம் எங்கும் ஒலிக்க வேண்டும், அவர்கள் எல்லோரும் வைகுண்ட பிராப்தி அடைந்தால் போதும், நான் ஒருவன் அருநரகு போனால் எனக்கு அதனால் மகிழ்ச்சியே என்று சொன்னார். அவர் சொன்ன பதிலை கேட்டு அங்கே திருக்கோட்டியூர் நம்பிகள் விதிர்விதிர்த்து போகிறார், இப்படி ஒரு சீடரா என்று. இப்படி அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பிறகு மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார். ஸ்ரீரங்கத்திலே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார். நிறைய அங்கே திருத்தங்களை கொண்டு வருகிறார். கோவில் ஒழுகு என்று ஸ்ரீரங்கத்திலே ஒரு நடைமுறை சொல்லுவார்கள், இப்படித்தான் 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 என்று. வைகானச ஆகமத்தின்படி அது இருந்தது. பஞ்சராத்திரி ஆகமத்தில் கொண்டு வந்து அங்கே நிறைய பேரை உள்ளே நெருங்க விடாமல் இருந்த அந்த காலகட்டத்திலே இருந்து அதை மாற்றி எந்த ஜாதி பேதமும் இல்லாமல் பெருமாள் கைங்கரியத்தை பக்தியோடு செய்யக்கூடிய யாரும் திருக்கோவிலுக்குள்ளே வந்து பணி செய்யலாம் என்கின்ற மாபெரும் புரட்சியினை ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீரங்கத்திலே செய்து வைக்கின்றார். அதுக்கப்புறம் தான் அங்கே ஆலவட்டம் விசிறவங்க, மடைப்பள்ளி பரிசாரகம் செய்கிறவங்க, பாகம் செய்கிறவங்கன்னு நிறைய சமூகத்தை எல்லாரும் பகவான் முன்னிலையிலே பக்தி ஒன்றுதான் தகுதி, பக்திக்கு குலபேதம் கிடையாது என்பதை உலகத்திற்கு பெரிதாக. அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா,
வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தர், தனவர்த்தர்னு ஒருத்தர், தனுர்தாசர் என்கின்ற ஒருத்தர். ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் ஒரு உற்சவம் நடக்குது, பெருமாள் புறப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த எல்லாரும் திருவிழாவில் கூடி நின்றுட்டு இருக்காங்க. இந்த தனுர்தாசரும் அவருடைய மனைவி ஹேமாம்பாலும் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பேரழகி. இந்த கணவருக்கு மனைவி மேலே அவ்வளோ ஒரு மோகம், தீராத மோகம். கூட்டத்தில் எல்லாரும் என்னதான் மனைவியும் கணவனுமா இருந்தால் கூட ஒரு நாகரிகம்ங்கிறது வேணும்ல. இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா, இவன் கூட்டத்தை விட்டுட்டு மனைவி முகத்தையே பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்கிறத அவள் கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த சபையில் நடக்க கூடாத அநாகரிகமாக இவர்கள் இருவருடைய நடவடிக்கையும் இருக்கிறது. எல்லாரும் முகம் சுளிக்கிறாங்க. ராமானுஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த திருவிழாவில் வந்த பையன், அந்த இளைஞர், அவர் மனைவி 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாருக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு குருநாதர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் இந்த பையனை கூப்பிட்டார். திருத்துறது எப்படின்றதுக்கு சொல்கிறேன் பாருங்க. சப்புன்னு 2 அறை விட்டுறலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்கிற காமத்தை மாற்ற வேண்டும். அதுக்கு சொன்னார், என்னப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க, மனைவி முகத்தை இப்படி பார்த்துக்கிட்டேன் சுவாமி, என் மனைவி கண்ணு மாதிரி இல்லைங்க, அவள் கண்ணை பார்த்தா எனக்கு எல்லாமே மறந்து போகுதுங்க. இப்படியெல்லாம் கணவன்மார்கள் இருந்திருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், பல ஆள் மூஞ்சியே பார்க்குறது கிடையாது நாட்டில். அப்படி ஒரு கண்ணுங்க அப்படின்னா, ஓஹோ உனக்கு அந்த பித்து பிடிச்சிருக்கா, சரி. அப்படி ஒரு கண்ணுன்னா அந்த கண்ணை பார்த்தா எனக்கு அதை பார்த்தா உலகமே மறந்து போகுது சுவாமி அப்படின்னாரு தனுர்தாசர். அப்போ ராமானுஜர் சொன்னார், அவ கண்ணை விட ஒரு பிரமாதமான ஒரு கண்ணை காட்டவா உனக்கு அப்படின்னாரு. அவ கண்ணை காட்டிலும் வேற கண்ணே கிடையாதுங்க, என் மனைவி கண்ணு மாதிரி கிடையாதுங்க. நான் காட்டிட்டா எங்கே காட்டுவீங்க, வா நேராக ஸ்ரீரங்கத்தினுடைய மூலஸ்தானத்தில் அரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறார். அங்கே போய் அந்த கருமணியினுடைய அழகிய கண்களை தனுர்தாசருக்கு ராமானுஜாச்சாரியார் காட்டி கொடுக்கிறார். இதோ பார், இந்த கருமணி கிடந்திருக்கிறானே, இங்கே ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றானே, இந்த கருமணியின் கண்களை விடவா உன் பத்தினியினுடைய கண்கள் அழகானவை என்று அவர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டிருந்த அதே மாத்திரத்திலேயே தனுர்தாசர் இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மறந்து பெருமாளுடைய அடிமையாகவே மாறிவிடுகின்றார். கண் அவன் என்றால் நம்ம கண்ணை சென்று பற்றி கொள்ளக்கூடியவன் மகாவிஷ்ணுங்க. அது ஸ்ரீரங்கத்தை பெருமாளை பார்க்க நமக்கு சலிக்கவே சலிக்காது. ஆனால் என்ன நிற்க விட மாட்டாங்க, நடந்துக்கோங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன் அப்படி தள்ளுறாங்கன்னா, பார்க்குறவன் நகர மாட்டான், அங்கேயே நின்றுவான். அதுக்காக தள்ளியாவது விட்டாகணும், அப்போ தானே பின்னாடி இருக்கிற 10,000 பேர் பார்த்தாகணும்ல, அதுக்காகவாவது. அப்பேற்பட்ட அழகு பெருமக்களே, ராமானுஜர் எடுத்த முயற்சியிலே முக்கியமானது என்ன என்றால், உலக இன்பங்களை தூய்க்க வேண்டாம் என்பது அல்ல அவருடைய கொள்கை. உலக இன்பங்களை தூய்த்துக்கொள், இந்த மனித உடலாக பிறந்ததற்கான எல்லா கடமைகளையும் நீ செய்து கொள். ஆனால் இது எல்லாம் அநித்தியமானது, இது எதுவும் நிரந்தரமானது அல்ல. நித்தியமானது என்றால் உள்ளே இருக்கிறானே பரம்பொருள் பரமாத்மா, அந்த மகாவிஷ்ணு பெருமாள் ஸ்ரீரங்கநாதர், அவன்தான் நித்தியமானவன் என்பதை உணர்ந்து கொள். அதற்கு இந்த பிறவியே வேண்டும். அடுத்த பிறவியில பார்த்துக்கோம்னா நடக்காது, இப்பவே நடந்தாகணும். இப்படி அவருடைய அந்த மாற்றங்களும் கைங்கரியங்களும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றன பெருமக்களே. அப்பொழுது சோழ மன்னன் வாயிலாக அவருக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. சோழ மன்னன் மூலமாக அவருக்கு பெரிய சோதனை என்ன என்றால், இந்த ராமானுஜாச்சாரியார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்புகின்றார் என்று சைவ மதத்தின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை கொண்ட அந்த சோழ மன்னன் இவரை அழைத்து வர சொல்லி அவரை கொலை செய்து விடுவது என்கின்ற முடிவுக்கு வருகின்றான். அதை கேட்ட அவருடைய கூடவே இருந்த கூரத்தாழ்வான் முதலியாண்டான் 2 பேரும் சொல்லுகிறார்கள், சுவாமி நீங்கள் அங்கே சென்றால் மன்னன் உங்களுடைய உயிரை பறித்து விடுவான், நீங்கள் காட்டு வழியாக வேறு தேசத்திற்கு சென்று விடுங்கள், நான் செல்லுகிறேன் என்று கூரத்தாழ்வாரும் முதலியாண்டானும் 2 பேரும் மன்னனுடைய இடத்திற்கு போகிறார்கள். அப்பொழுது இவர்களுடைய அந்த ஆடையை இவர் உடுத்தி கொண்டு, இவருடைய ஆடையை முதலியாண்டான் உடுத்தி கொண்டு 2 பேருமாக செல்லுகிறார்கள். அங்கே காவலார்கள் முதலிலே ராமானுஜர் தான் வந்துவிட்டு என்று நினைத்து உள்ளே அனுப்புகிறார்கள். பிறகு உண்மை தெரிகிறது. மன்னன் கோபப்படுகிறான். கோபப்பட்டு 2 பேரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என் கண்களை மறைத்து விட்டார்கள் ராமானுஜன் என்று பொய் கூறி, அதனால் இந்த 2 பேருடைய கண்களையும் பறித்து விடு என்று ஆணையிடுகிறான் சோழ மன்னன். நீ ஆணையிட்டு அதன் பிறகு எங்களுடைய கண்களை பறிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் தங்களை தாங்களே கண்களை அவித்துக் கொண்டு விடுகிறார்கள்.
கூரத்தாழ்வாருக்கு பிள்ளை பிறக்குது. அதன் பிறகு பின்னாடி பிள்ளை பிறக்குது. அதிலே 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகளில் மூத்த பிள்ளைக்கு பராசரர் என்ற திருநாமத்தையும் 2வது பிள்ளைக்கு ஸ்ரீராமன் என்கின்ற திருநாமத்தையும் வைக்கிறார். இப்போ கண்ணு போயிடுச்சு. அந்த துன்பத்தோடு 2 பேரும் நடந்து வருகிறார்கள். எங்க தில்லையம்பதியிலே இருந்து ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார்கள். சிதம்பரத்தில் இருந்து வரும் வழியிலேயே முதலியாண்டான் அவருடைய ஆவியை துறந்து பரமபதம் அடைந்து விடுகிறார். கூரத்தாழ்வார் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப வருகிறார். இங்கே வந்து மீண்டும் அவருடைய காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். காஞ்சிபுரத்தில் வந்து சேருகிறார். இங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய திருக்கச்சி நம்பிகள் மூலமாக இந்த செய்திகளை எல்லாம் ராமானுஜர் அறிந்து கொள்ளுகிறார். ராமானுஜர் அங்கே இருந்து தகவல் சொல்லி அனுப்புகிறார். வரதனுடைய சந்நிதியில் சென்று நின்றால் கூரனுடைய அந்த கண்களை மீண்டும் ஒளிபெற தருவார் என்று அவர் வழி சொல்லுகிறார். அங்கே சென்று இழந்த பார்வையை கூரத்தாழ்வார் மீண்டும் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே பார்வையை பெற்றுக்கொள்கிறார். ராமானுஜருடைய வழிகாட்டுதலின்படி மகாலட்சுமியே தாயாரே அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறா. அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகுதான் அவருக்கு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்குத்தான் பராசரன் என்கின்ற திருமணாமத்தை வைக்கிறார். பிறகு அவர்கள் பின்னாளிலே வயது அடைந்த பிறகு இவர்களுடைய அந்த திருமணத்திற்கு தலைமை மகாபூரணராக இந்த பராசரரைத்தான் நிர்மாணிக்கிறார். அவரைத்தான் நியமிக்கிறார் ராமானுஜர். குருநாதருக்கு செய்து கொடுத்த 3 சத்தியங்கள்ல இது ஒன்று. சரி, இதுக்கு நடுவில் ஸ்ரீபாஷ்யம் பண்ணணும் இல்லையா? இங்கே இருந்து புறப்பட்டு தென்னாடு முழுவதும் திருத்தலங்கள் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு வடநாட்டுக்கு போகிறார். அங்கே காஷ்மீரத்திலே ஸ்ரீ சாரதா பீடத்திலே பண்டிதர்களை எல்லாம் சந்திக்கிறார். எதுக்கு? பிரம்மசூத்திரத்துக்கு பொருள் எழுதணும், ஸ்ரீபாஷ்யம் எழுதணும் இல்லையா? அதற்கு பிரம்ம விருத்தி என்கின்ற ஒரு அடிப்படையான நூல் வேண்டும். அந்த நூலை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறார். பெருமக்களை, இது படித்தவங்களுக்கு ரொம்ப புலவர்னு போர்டு போட்டுக்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு உள்ள செய்தி இது. அவர் வந்து அறிவு தேடலில் தானே கேட்குறாரு. உள்ளே இருக்கிற அந்த ஓலைச்சுவடி இல்லைன்ட்டாங்க. அங்கே இருந்து வச்சுக்கிட்டேன் இல்லைன்ட்டாங்க. இவருக்கு கஷ்டமாக போச்சு. படுத்து தூங்குறார் சாரதா மடத்தில். வந்து தேடின நூல் கிடைக்கலையே, எப்படி நம்ம பாஷ்யம் எழுத போகிறோம்னு கவலை. அவர் கனவுல சரஸ்வதி தேவி வந்து சொல்கிறாருங்க. சரஸ்வதி தேவி வந்து சொல்கிறா, இந்த ஆளுகெல்லாம் புழுகுறான், போய் சொல்கிறான், உள்ளே தான் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு ஓடு, கிளம்பு. நோக்கம் சரியாக இருந்தால் தெய்வம் இறங்கி வந்து நமக்கு வழிகாட்டும். குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடி தற்று தான் முந்து உறும். நீங்கள் நோக்கம் சரியாக கடமையை செஞ்சால் தெய்வம் இடுப்பில் துண்டை கட்டிட்டு வந்து, எப்பா நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும், உனக்கு என்ன செய்யட்டும், உனக்கு நான் என்ன ஊழியம் பண்ணிட்டு கேட்கும். கனவுல சரஸ்வதி தேவி வந்து சொல்கிறா, பாஷ்யம் எழுதுவதற்கான ஓலைச்சுவடிகள் உள்ளே இருக்கின்றன, எடுத்துக்கொண்டு கிளம்பு. கூரனுடைய எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். கிளம்பி விடிய விடிய ஓடி வந்துக்கிட்டு இருக்கார். நடுராத்திரியில் இந்த பண்டிதர்களில் சில பேர் முழிச்சுக்கிட்டு ஓலைச்சுவடியை காணும்ன உடனே பின்னாடியே துரத்தி கொண்டு வந்து அந்த ஓலைச்சுவடியெல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி எழுதுறது? எழுதியாகணும் இல்லையா? கவலையோடு ராமானுஜர் உட்கார்ந்துக்கிறார். அங்கே கூரன் அப்பொழுது தான் சொல்லுகிறார், பெருமாளே சுவாமி, இந்த ஊனக்கண்ணு எதுக்கு பயன்பட்டதுன்னா, நேற்று கிடச்சதில்ல கையில் இந்த ஓலைச்சுவடி, இந்த பிரம்மவிருத்தி நூல், அதை கிடைச்ச உடனே அதை நான் விறுவிறுன்னு படிச்சுட்டேன். படித்த உடனே எனக்கு அது மனனம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஓலைச்சுவடி இல்லாமலேயே பிரம்மசூத்திரத்தை என்னால் உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும். மூலம் கிடைச்சாச்சு. இதில் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நம்முடைய மக்களுடைய அறிவு ஆதி காலத்தில், வேத காலத்தில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? வேதம் என்பது எழுதா கிளவிங்க. யாரும் யாருக்கும் போர்டுலையோ நோட்லையோ எழுதி போட்டு சொல்லி கொடுக்கல. குருநாதர் சொல்ல 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 அப்படியே அந்த வேத மந்திரங்களை உள்கிரகித்து கொண்டு மனனம் செய்தார்கள் நம்முடைய மூத்தோர்கள், அவர்களுக்கு மாணாக்கர்கள். அப்படியே நம்மளுடைய ஜெனட்டிக் மாறிச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு தடவை சொன்ன உடனேயே மனசில் பதிஞ்சிச்சு. அப்புறம் அது அப்படியே மாறி ஓலைச்சுவடியில் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய ஞாபக சக்தி குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கல்வெட்டில் எழுத வேண்டிய அவசியம் வந்தது.
அப்புறம் கல்வெட்டையும் மறந்து போய் இப்போ நம்ம பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறோம், புக்கில் பிரிண்ட் பண்ணுறோம், குட்டி குட்டி மனப்பாடம் பண்ணுறோம். 10 தடவை படித்தாலும் 100 தடவை எழுதி பார்த்தாலும் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம மூளை எந்த அளவுக்கு இப்போ மழுங்கி போயிருச்சுன்னு பாருங்கள். ஓதாமல் எழுதாமல் எழுதாமல் வந்தது தான் வேதம். எழுதா கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓதி ஓதி அதனை அடுத்தவர்களுக்கு சொன்னார்கள். அப்படி கூறத்தாழ்வார் சொல்ல சொல்ல அங்கேயே உட்கார்ந்து ஸ்ரீபாஷ்யம் எழுதுகிறார். பிரம்மசூத்திரத்திற்கு எழுதி முடித்த உடனே சரஸ்வதி தேவி அவருக்கு கொடுத்த பட்டம்தான் ஸ்ரீ பாஷ்யகாரகர் என்று பொற்பட்டம். அதன் பிறகு நிறைய நூல்களை எழுதுகிறார் ராமானுஜாச்சாரியார். எழுதி அவருடைய புகழ் பரவுகிறது. மீண்டும் அவர் அங்கே இருந்து இங்கே காஞ்சிக்கு வருகிறார், ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார், நிறைய பணிகளை செய்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் மீண்டும் ஒரு முறை சோழ மன்னனால் அவருக்கு துன்பம் வருமோ என்று நினைக்கிற பொழுது இப்படி தேசாந்திரமாக போகிறார். அப்படி செல்லும் பொழுது அவர் போன இடம்தான் மேல்கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய திருநாராயணபுரம் என்கின்ற திருத்தலம். அங்கே சென்று அவர் இருக்கின்றார். அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய சேரி மக்கள் ஆதரவு தருகிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இவர் திருக்குலத்தார் என்கின்ற திருநாமத்தை சொல்லுகிறார். திருக்குலத்தார், திருனா மகாலட்சுமி, ஸ்ரீ செல்வத்திற்கு அதிபதி, அந்த மகாலட்சுமியினுடைய குலத்தவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கிறார். திருநாராயணபுரத்தில் அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வாழ்வதாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது மண்ணிலே புதைந்திருக்கக்கூடிய விக்கிரகத்தை பார்க்கிறார். எடுத்து பார்த்தா பெருமாளுடைய விக்கிரகம். அதை அங்கே பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் கட்டுகிறார். திருக்கோவில் கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நாள் கனவுல அவருக்கு பெருமாள் சொல்லுகிறார், இது மூலஸ்தானத்தில் என்னை பிரதிஷ்டை பண்ணிட்ட, என்னுடைய உற்சவர் இல்லாமல் என்னால் வெளியில் போய் மக்களை பார்க்க முடியல, உற்சவரையும் கொண்டு வாயேன். பெருமாளுக்கு எப்படி ஆசை பாருங்க, உற்சவரையும் கொண்டு வாயேன். சுவாமி உற்சவர் எங்கே இருக்கிறார்? அவர் வடநாட்டிலே டில்லியிலே இருக்கிறார். டெல்லியில் இருக்கிறாரா? இது மேலக்கோட்டை கர்நாடகத்தில் இருக்குது. என்ன சுவாமி அப்படின்னு நம்மள மாதிரி அவர் கேட்கல. இதோ செல்கிறேன் என்று இங்கே மேலக்கோட்டையிலே இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போகிறார். டெல்லி பாதுஷாவிடம் கேட்கிறார். அவருடைய மகள், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மகள், அந்த உற்சவ விக்கிரகம், அதற்கு பெயர் ராமப்பிரியர் என்கின்ற பெயர். இந்த விக்கிரகத்தை கையில் வச்சுக்கிண்டு எப்படி ஒரு மீரா கண்ணனை நினைத்தாலோ ஆண்டாள் ரங்கநாதனை நினைத்தாலோ அது மாதிரி பிறப்பால் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அந்த இளவரசி ராமப்பிரியன் என்கின்ற இந்த விக்கிரகத்தை வைத்து கொண்டு அதுதான் தன்னுடைய பிரியமான பொருள், உயிர் என்று அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். மன்னனிடம் இவர் கேட்டவுடனே அந்த விக்கிரகத்தை எடுத்து கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் மேல்கோட்டைக்கு வருகிறார். அந்த பெண் இஸ்லாமிய பெண். அவளும் அதுவரைக்கும் அரண்மனையை விட்டு வெளியில் வராத பெண்ணு நடையா ஓடி வேகமாக இங்கே சேருகின்றாள். அந்த ராமப்பிரியரை பார்த்த உடனே தான் அவளுக்கு மூச்சு வருகிறது. அந்த ராமப்பிரியனை இவள் ஆற தழுவிக்கொள்ள இவள் மீது ஏற்கனவே விருப்பம் வைத்திருந்த இன்னொரு இஸ்லாமிய இளவரசனும் அவளை தேடிக்கொண்டு பின்னாடியே வர மக்கள் முன்னிலையிலே, ராமானுஜாச்சாரியாருடைய முன்னிலையிலே ராமப்பிரியர் விக்கிரகத்தை இறுக கட்டிக்கொண்டே பகவானோடு அந்த இஸ்லாமிய பெண் ஐக்கியமாகி விடுகின்றாள். பெருமக்களே, ஆண்டாளாக இருந்தால் என்ன, அங்கே இருந்து வந்தவளாக இருந்தால் என்ன, பக்தி ஒன்றுதான் முக்கியம். அந்த வந்த இஸ்லாமிய இளவரசன் இவள் மீது விருப்பம் வச்சிருந்தான் பாருங்க, அவன் வைஷ்ணவ மதத்திற்கு மாறிவிடுகிறான். ராமானுஜருடைய சீடர்களிலே ஒருவராக மாறிவிடுகிறார். இப்படியெல்லாம் பல அதிசயங்களை நிகழ்த்துகின்றார். இதன் பிறகு இந்த நேரத்தில் தான் அவருக்கு கிட்டத்தட்ட மீண்டும் அவர் ஸ்ரீரங்கம் வரும்பொழுது 100 வயது அவருக்கு வந்துவிடுகிறது. ராமானுஜருடைய மொத்த ஆயுள் காலம் 120 ஆண்டுகள். 20 ஆண்டுகள் ஸ்ரீரங்கத்திலே இருந்து மீண்டும் அவர் கைங்கரியங்களை செய்கிறார். கோவிலிலே நிறைய நடைமுறைகளை சரி செய்கிறார். இதற்கு நடுவிலே திருப்பதிக்கு செல்லுகிறார். திருப்பதியிலே சென்று அவருடைய மாமா திருமலை நம்பிகளை சந்திக்கின்றார். திருமலை நம்பிகளுடைய அந்த வேண்டுகோளுக்கிணங்க அங்கே பல நாட்கள் தங்குகிறார். அங்கே இருக்கக்கூடிய மன்னனையும் தன்னுடைய அந்த அன்பினால் ஈர்க்கின்றார். இடையிலே போற வழியில பௌத்த மதத்தை சேர்ந்த பித்தள தேவன் என்கின்ற அந்த மன்னனோடும் அந்த மன்னனுடைய அன்பையும் பெற்று அந்த பௌத்த மத துறவிகளோட வாதம் செய்கிறார். அதில் இருப்பவர்களையும் தன்னுடைய வாத சாமர்த்தியத்தினாலே அவர்களை வென்று அவர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாற்றுகிறார். போகிற பக்கமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவம். அகோபிலத்தில்
மடத்தை நிறுவுகிறார், பூரி ஜெகநாதர் திருக்கோவிலுக்கு போகிறார். இது எல்லாம் இந்த 100 வருடத்திற்குள்ளே அவருடைய கைங்கரியங்கள் நடக்கின்றன. எல்லா இடத்திலையும் ஸ்ரீ வைஷ்ணவம் தழைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறார். எங்கேயெல்லாம் திருக்கோயில்கள் சரியாக இயங்கவில்லையோ அதற்கான அந்த நடைமுறைகளை எல்லாம் சீர்திருத்தம் செய்து கொடுக்கிறார். தென்னரங்கன் செல்வம் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்த எதிராசன் வாழியவே என்று சொல்லுவார்களே, தென்னரங்கனுடைய செல்வத்தை எல்லாம் முறை செய்து கொடுத்தார். இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் எல்லா மடங்கள்லையும் எல்லா விதமான குருமார்களுக்கும் உபதேசம் செய்வதற்கான வழிமுறைகளை, வேத பாடங்கள் தழைப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் செய்து வைக்கின்றார். இவை எல்லாத்தையும் 100 வயதிற்குள்ளே முடித்து ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார். 20 ஆண்டுகள் இங்கே இருக்கிறார். பெருமக்களே, ஸ்ரீரங்கத்தில் இருந்து அவருடைய பூத விடலை விட்டு அவர் பரமபதம் போக வேண்டிய நாளை தானே ஒரு நாள் முடிவு செய்கிறார். போதனை மாணவர்களை உட்கார வைத்து பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். போதனை செய்து கொண்டே இருக்கிற போதே அப்படியே அமைதியாகிறார். மாணாக்கர்கள் சுவாமி அப்படின்னு பார்க்குறாங்க. அவருடைய கண்கள்லேருந்து 2 சொட்டு ரத்தம் சொட்டுகிறது. என்ன ஆச்சு சுவாமி என்று கேட்கிறார்கள். ஒன்றும் இல்லை, ஸ்ரீபெரும்புதூரில் என்னுடைய அன்பர்கள் எனக்கான ஒரு விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்து இங்கே இருந்து பிராணனை, அந்த மூச்சை, தன்னுடைய அந்த சக்தியை, ஆற்றலை ஸ்ரீபெரும்புதூரில் நிர்மாணிக்கக்கூடிய தன்னுடைய விக்கிரகத்திற்கு இங்கே இருந்து அவர் அதற்கு அளிக்கிறார். தான் உகந்த மேனி, தான் உகந்த மேனி ஸ்ரீபெரும்புதூரில், ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற அந்த விக்கிரகத்துக்குள்ள உயிர் மூச்சு, பிராணன் பிரதிஷ்டை. இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையெல்லாம் இப்போ தானே கேள்விப்படுறோம். அதெல்லாம் 1000 வருஷமாக இருக்கிற வார்த்தைகள். ஒன்று, மேலக்கோட்டையிலேருந்து புறப்படுற பொழுது அங்கே மக்கள் மிக அன்போடு இவரை எங்களோடவே இருங்கன்னு அழைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் துறவி, எனக்கு நிறைய கைங்கரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு அங்கே அவர்கள் அன்பினால் ஒரு திருவிக்கிரகத்தை அங்கே நிர்மாணிக்கிறார்கள். அது தமர் உகந்த மேனி. தமர் என்றால் அடியவர்கள். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறது ஆச்சாரியார் தானே உகந்த மேனி, தான் உகந்த மேனி. மேலக்கோட்டையில் திருநாராயணபுரத்தில் இருப்பது தமராகிய அன்பர்கள் உகந்த மேனி. இப்பொழுது வேளை வந்து விடுகிறது. சீடர்களை எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தானாகவே இருந்து ஸ்ரீரங்கத்தலத்திலே அமர்ந்து இறைவனோடு பரமபதத்திற்கு தன்னைத்தானே உயர்த்தி அங்கே அழைத்து சென்று விடுகிறார். இங்கே அவருடைய திருமேனி அப்படியே இருக்கிறது. இது தானான மேனி, ஸ்ரீரங்கத்திலே தானான மேனி. இப்பவும் அங்கே ராமானுஜருடைய சந்நிதியிலே உள்ளே இருப்பது ஸ்ரீ ராமானுஜர் இந்த பூமியிலே அவதரித்த போது அவர் எடுத்த இந்த பூத உடல் இன்றைக்கும் அதே போல இருக்கிறது. அதற்கு புனுகு சாற்றப்பட்டு இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் பெருமக்களே, உலக சரித்திரத்திலேயே ஒரு மனிதன் தான் பிறந்த உடலை இதே பூமியிலேயே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார், தானே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அது ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாருடைய சரிதத்தில் மட்டும்தான் இந்த அதிசயம் உண்டு. மண்ணிலே மனித வடிவில் பிறந்து, மண்ணிலே மனிதனாக வாழ்ந்து, இல்லறத்திலே ஈடுபட்டு குருநாதர் இட்ட கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக பாரத தேசம் முழுவதும் பலமுறை பாத யாத்திரையாக நடந்து பாஷ்யம் செய்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிறுவி விசிஷ்டாத்வைதம் தத்துவத்தை உலகத்திற்கு உரைத்து, அதற்கு முன்பு பெரியவர்கள் சொன்னதுதான், அதை எல்லோருக்கும் இன்னும் அடுத்தபடியாக அடுத்த எல்லைக்கு அதை கொண்டு போய் விரித்து சொல்லி தன்னுடைய குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கூரனுடைய பிள்ளை பராசரனுக்கு மகாபூரணர் பட்டம் கட்டி அவர் மூலமாக பிறகு இன்னும் ஸ்ரீ வைஷ்ணவம் தழைப்பதற்கு இன்றைக்கும் பல மடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லுகிறேன், பெருமாள் திருக்கோவில்களிலே எல்லா சமூகத்தினரும் உள்ளே சென்று இன்றைக்கு நாம் தரிசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த மாபெரும் புரட்சியை செய்த ஒற்றை மனிதன் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் மட்டும்தான் பெருமக்களே.
இன்றைக்கு நேற்றைக்கு வரலை இந்த புரட்சி எல்லாம். இதையெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 1017 அவதரித்து 1037 தான் அவர் பரமபதம் அடைகின்றார். அந்த 120 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து இவ்வளவு கைங்கரியங்களை செய்து இன்றளவும் கூட பாரத தேசத்தில் ஸ்ரீ வைஷ்ணவம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஆச்சாரியன் என்கின்ற அந்த சொல்லுக்கு மிக உயரிய பதத்தை கொடுப்பதற்கு உழைத்த மகான் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் என்று சொன்னால் அது மிக இல்லை என்ற காரணத்தினால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். வாழி எதிராஜன், வாழி எதிராஜன், வாழி எதிராஜன வாழ்த்துவர். எதிராஜனுடைய புகழை வாழ்த்தினால் யார் வாழி எதிராஜன்னு சொல்றாங்களோ அந்த வாழி எதிராஜன்னு சொல்றவங்களை வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார், விண்ணோர் தலை என்று உபதேச மாலை சொல்லுகிறது. பெருமக்களே, வாழி எதிராஜன் புகழ் என்று சொன்னால் விண்ணோர்கள் நமக்கு தலை தாழ்த்தி வணக்கம் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அந்த எதிராஜர் உடையவர் எம்பெருனார், எம்பெருமான், உபய விபூதி பதி என்றெல்லாம் திருநாமம் பெற்ற ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாருடைய புகழ் எந்த நாளும் எல்லா யுகங்களிலும் நிலைத்து நீடூழி வாழும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.